Hello friends, welcome back to our channel. உங்களை இன்னைக்கு எங்க அம்மா பிறந்த ஊருக்கு தான் கூட்டிட்டு போறேங்க. எங்க அம்மா பிறந்த ஊர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர் உள்ள பல்லூர் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஊர் தான். இந்த ஊர் பேர் கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லீங்களா, பல்லூர் அப்படினிட்டு. நான் ஸ்கூல் படிக்கும் பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆனுவல் லீவ் வரும் இல்லீங்களா, அப்பெல்லாம் நான் இந்த ஊருக்கு வரும்பொழுது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க எந்த ஊருக்கு போற அப்படின்னு கேட்கும்பொழுது நான் பல்லூர்னு சொன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க கிண்டல் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரோட பேரை வந்து சொல்ல மாட்டேன், அதுக்கு பதில் அந்த ஸ்டேஷன் பேரை தான் சொல்லுவேன், திருமால்பூர் ஸ்டேஷன் அப்படின்ட்டு. அண்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் இல்லை 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ஏன் இதை வந்து அசிங்கமாக நினைக்கணும், அவங்க கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஊர் பேரை நான் வந்து அது பெருமையாகவே சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ எங்கள் அம்மாவோட ஊர் பார்த்திங்கன்னா பல்லூர், எங்கள் அப்பாவோட ஊர் வந்து மின்னல் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலோட பேரை தான் மின்னல் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க இந்த ஊரில். என்ன பல்லூர் பார்த்தீங்கன்னா திருமால்பூர் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி உள்ளே போனோம். அண்ட் இந்த வந்து அரச மரத்து பக்கத்தில் வந்து ஹரிச்சந்திர கோயில் இருக்குது, அதை தான் நான் பிரகாஷ் காட்டிகிட்டு இருந்தேன். அண்ட் அந்த ஹரிச்சந்திர கோயில் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா எங்கள் அம்மா பெரியம்மா எல்லாரும் படித்த ஸ்கூலு இருக்குது. ஸோ அதையும் தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தேன். ஆறுத்துக்கும் வந்து காட்டிகிட்டு இருக்கேன். எவ்ரி இயர் நான் இங்கே, அதாவது எவ்ரி டைம் நான் இங்கே வரும்பொழுதும் இந்த ஊருக்கு வராமல் போக மாட்டேன். பட் பிரகாஷ்க்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த ஸ்கூல் தான் பார்த்திங்கன்னா என்னோட அம்மா பெரியம்மா மாமா எல்லாரும் படித்த ஸ்கூல் இது. அண்ட் பிரகாஷ் ஏன் வரல அப்படின்னாக்கா, எங்களுக்கு கல்யாணம் ஆன டைம் அப்புறம் வந்து என்னோட மாமா இறந்துட்டாரு. ஸோ அதனால வர முடியல. அது எவ்ரி டைமும் வரும்பொழுது ஏதாவது ஒன்று தடங்களாகவே இருந்தது. ஸோ அவரால் ஊருக்கு வர முடியல. பட் இந்த வாட்டி எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன். அண்ட் இந்த ஊருக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். நம்ம வேண்டிக்கிட்டு வந்து சாமி கும்பிட்டு போனோன்னா நம்ம வேண்டினது அப்படியே நடக்கும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் அது. ஸோ உங்களையும் நான் அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேங்க. அண்ட் நான் சின்ன வயசில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே நடந்து தான் வந்தாகணும். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ இருக்குது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்லாமே ரொம்ப நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் கஷ்டப்படாமல் உள்ளே வந்துட்டு போகலாம். இந்த வாராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி பஞ்சமிக்கும் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டோன்னா நம்ம வேண்டினது அப்படியே நடக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இவங்க. அண்ட் நான், என் தம்பி, அதுக்கப்புறம் அம்மா பெரியம்மா தப்பா எல்லாரும் தான் வந்துட்டு இருக்கோம். அந்த அம்மா வந்து ஃபேஸை காட்ட மாட்டேன் அப்படின்னாங்க. எப்படியோ ஃபோனில் வந்து எடுத்துட்டேன். பட் என்னோட பெரியம்மா வந்து ஃபோன் எடுத்தாவே உஷாராயிட்டு அப்படியே ஃபேஸை திருப்பிக்கிட்டாங்க. ஸோ என்னோட பெரியம்மாவை காட்ட முடியல. அண்ட் பஞ்சமி பார்த்தீங்கன்னா எவ்ரி 15 days ஒன்ஸ் வருங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வாழையில அரிசி, அதுக்கப்புறம் வந்து அரிசியை பரப்பிட்டு அதுக்குள்ள வந்து தேங்காவை உடைச்சு எண்ணெய் ஊற்றி திரி வச்சு தீபம் ஏற்றி நம்ம வந்து என்ன வேண்டிக்கிறோமோ, நீங்கள் வந்து 3 வாட்டி வரலாம், 3 பஞ்சமி வரலாம், இல்லை 9 பஞ்சமி வரலாம். நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா அப்படியே அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். என்னோட அப்பாவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேமரா ஷைங்க. நான் விளாக் எடுக்கிறேன் அப்படின்னாவே ஒரு மாதிரி ஃபேஸ் திருப்பிக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ அதனால தான் என்னோட விளாகில் அம்மா அப்பா யாரும் வரமாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அரசாலை அம்மன் அப்படின்ட்டு. அந்த ஆர்த் வந்து அவர் விளக்கேற்றணும், நாங்கள் விளக்கேற்றிட்டோம், அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோச்சிட்டு இருக்காரு. அண்ட் உள்ள வந்து கருவறையை வந்து வீடியோ எடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால நான் பின்னாடி அந்த சைடில் இருக்கிற வாராகி அம்மன் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறேங்க. அண்ட் யாருக்காவது வந்து ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருந்தது அண்ட் உங்களுக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஊருக்கு வந்து வாராகி அம்மனை வேண்டிக்கிட்டு போங்க, கண்டிப்பாக நடக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இலையில அரிசி இதெல்லாம் வச்சு தேங்காய் வந்து உடைச்சி அது தீபம் போட்டிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வந்து வேண்டிக்கிறேங்க. இந்த வாராகி அம்மனோட ஹிஸ்ட்ரி எங்கள் அம்மா எனக்கு சொன்னதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்து ஆற்றுல அடிச்சுட்டு வந்து இந்த கோயிலில் இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஊர் காவல் தெய்வம் வேறங்க. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்து இந்த அம்மா வந்து காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அம்மனை வந்து தரிசிச்சுட்டு போகணும்னு சொல்லுவேன். அண்ட் இது வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊருக்கு என்னோட பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசு ஞாபகங்கள் நிறைய இருக்குது. என் தாத்தா வந்து இங்கே ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ கடையில் வந்து தான் டீ குடிப்பார் ஏர்லி மார்னிங்கில். அதெல்லாம் வந்து ஞாபகம் வந்தது. அண்ட் இதுதான் என்னோட அம்மாவோட வீடு. அண்ட் இது நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னமோ என் தாத்தா கட்டின கோயில் இது. ஸோ ஆறுத்துக்கு இது காமிச்சிட்டு இருந்தேன். அண்ட் இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் என்னோட அம்மா பெரியம்மா எல்லாரும் பிறந்து வளர்ந்த வீடு. ஆல்மோஸ்ட் 2010 வரைக்கும் 10-12 வரைக்குமே இந்த வீடு நல்லா இருந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் பக்கத்தில் வந்து ஒரு வீடை கட்டிட்டு அங்கே போயிட்டாங்க. யூஸ் பண்ணாததுனால கொஞ்சம் இதுவாகிடுச்சு. உங்களுக்குலாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டணும்னு கேட்டால் உள்ள பாம்புலாம் இருக்குது, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அண்ட் இந்த டிராக்டர் இருக்கு இல்லைங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட வீடு இருந்தது, மெத்த வீடு அப்படின்வாங்க, அது மாடி வீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இருந்தது. அதுவும் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த வீட்டோட இந்த வீடு வந்து ரொம்ப பழமையான வீடு, பட் இது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அந்த வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ இந்த திண்ணைங்கெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் சின்ன வயசில் என்னோட அண்ணா எல்லாருமே சேர்ந்து ஒன்றா படுத்த அந்த அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சது, இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 9 பேர், அம்மாவோட சேர்த்து 9 பேர். ஸோ அவங்களுக்குலாம் ஆல்மோஸ்ட் அதாவது மினிமம் ஒரு 2 பசங்க இருப்பாங்க, மேக்ஸிமம் ஒரு 5 பசங்க இருப்பாங்க. ஸோ எங்கள் பாட்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் லீவ்லலாம் ஜேன்னு இருக்கும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களால் நினச்சி பார்க்க முடியாது, அவ்வளோ ஒரு கூட்டத்தோடு ஜாலியாக தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். ஸோ இது அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆரத்துக்கும் பிரகாஷ்க்கும் எங்களோட வயல்வெளியை கழனி வயல்வெளியை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ நான் வந்து நாங்கள் லோக்கல் டேர்மில் சொல்கிறதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது கரெக்டான டேர்மான்னு தெரியல, கழனி சொல்லுவோம். ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு வந்து அவருக்கு வந்து காட்டிகிட்டு இருந்தோம். என் மாமா இருந்தப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லீவுக்கு வரோம் அப்படின்னா தேங்காய் நுங்கு இதெல்லாம் நிறைய வந்து கொண்டு வருவார். டெய்லி மார்னிங் எழுந்தவுடனே இளநீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நுங்கெல்லாம் சாப்பிட்டு தான் எங்கள் டேவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஆரத் வந்து அந்த லைஃப்லாம் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு நெகட்டிவிட்டி, இந்த அளவு போராமல் போட்டி இதெல்லாம் இல்லைங்க. ரொம்ப லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஜாலியாக தான் போச்சுன்னு சொல்லுவேன். இப்போ தான் இந்த போட்டி பொறாமல் நெகட்டிவிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாமே அட்வான்ஸாக ஆகிடுச்சு. அதே மாதிரி நெகட்டிவிட்டி இதெல்லாமும் இன்னும் அதிகமாக தான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து அப்போ இருந்த காலம்லாம் ரொம்ப ரொம்ப கோல்டன் பீரியட்னு சொல்லுவேங்க. அந்த டைம் இப்போவும் இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் நான் பிரகாஷ் கிட்டலாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ என்னோட கசின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ஒரு ஊரில் அவங்கவுங்க லைஃப் அப்படி இப்படின்னு செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அந்தளவு நாங்கள் வந்து ரொம்ப ரேர் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் மீட் பண்ணுவோம். இப்போலாம் வந்து இந்த ஆனுவல் டேக்கு ஊருக்கு வர்றது இதெல்லாம் ரொம்பவே கம்மியில் ரொம்ப வரதே இல்லைன்னு தான் சொல்லுவேன். நாங்கள்லாம் மார்னிங்கில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பம்ப் செட்டில் வந்து தண்ணி குளிச்சுட்டு அதெல்லாம் ஒரு காலங்க. இப்போல்லாம் அது பார்க்கும்பொழுதே அதெல்லாம் தான் ஞாபகம் வருது. இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ்லாம் இதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்கன்னு தான் சொல்வேன் நான். நம்மளோட டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் டைம். நம்மளை விட நம்ம அப்பா அம்மா பாட்டி அவங்க டைம்லாம் ரொம்ப பெஸ்ட் டைம்னு சொல்லுவாங்க. என்னதான் டெக்னாலஜி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதுதான் வந்து எல்லாமே பெஸ்ட் டைம்னு சொல்லுவேன். ஸோ இங்கே ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நுங்கு மரம், அதாவது அந்த மரம்லாம் வெட்டிட்டாங்க, பண்ணை மரம் எல்லாத்தையும், வெறும் இளநீர் மாங்காய் மரம் மட்டும்தான், அதாவது தேங்காய் மரமும் மாங்காய் மரம் மட்டும்தான் இருக்குது. ஐம் ஸோ சாரிங்க. நிறைய வந்து பழைய காலத்தை பற்றி யோசிச்சுட்டு, அதாவது நம்மளோட சின்ன வயசுலாம் யோசிச்சு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுனால என்னால் வந்து டக்குன்னு பேச முடியலை. அண்ட் கோல்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயே வந்து இளநீர் இதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட அத்தை வந்து காஞ்சிபுரத்தில் இருக்காங்க, அங்கே கிளம்பி போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அங்கேயும் விளாக் எடுக்க மறந்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து ஹேர் கட்லாம் பண்ணிட்டு ஒரு மூவி பார்த்துட்டு வரும்பொழுது இன்ஸ்டோர் போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட வீடியோவில் என்னோட நைட்டிஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் எங்கே நைட்டி வாங்குறேன், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால தான் நான் இன்ஸ்டோர்ல இருந்து வாங்கின நைட்டிஸ்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இன்ஸ்டோருக்குள்ளே வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டதுக்கு வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்றது சொல்லிட்டாங்க. அதனால தான் என்னால் உள்ளே எடுக்க முடியல. ஜஸ்ட்
ஹால் மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா 745ங்க, 745 rupees. ப்ளூ கலர்ல பிளாக் பிரிண்ட் போட்ட மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இன்ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2010ல இருந்து வாங்கிட்டு இருக்கேங்க. ரொம்ப நல்லா இருக்கும், குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியே விட கொஞ்சம் காஸ்ட்லின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சில இடத்துல வந்து 400-500க்குலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. பட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டியா டிசைனா உங்களுக்கு பார்க்கறது போது ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி கிடைக்குமான்னு தெரியல. இன்ஸ்டோருக்கு முன்னாடி நான் நாயுடு ஹாலில் வாங்கிட்டு இருந்தேன். அந்த அளவு உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்காது. குவாலிட்டி நல்லா இருக்கும், பட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், டிசைனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால நான் இன்ஸ்டோர் ஃபைன் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12-13 இயர்ஸ் 2024 ஆயிடுச்சு இல்லைங்களா, 14 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டோர்லாம் வாங்குறது. குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வந்து 2 years ஒன்ஸ், அதாவது எவ்ரி இயர் வரும்போது வாங்கிட்டு போவேன், 2 years ஒன்ஸ் வரும்போதும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போவேன். கிழியவே கிழியாதுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வாஷிங் மிஷின்ல போட்டு ட்ரையர்ல போடும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு கிழியாது. பட் என்னன்னா ஷ்ரிங்க் ஆகும், சில மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்க் ஆகும். கொஞ்சம் வந்து ஃபுல் நைட்டி வந்து 3/4 மாதிரி ஆயிடும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் இதோட விலை பார்த்தீங்கன்னா 745 rupees. பிளாக்ல பர்பிள் யோக் வச்சு மிரர் ஒர்க்லாம் வச்சு சூப்பராக இருக்கு. அண்ட் இது கிளாத் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னா இருக்கு, நீங்க பார்த்து வாங்கணுங்க. இப்போ நான் வந்து சம்மர் டைம்ல போனதுனால அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் தின் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே நீங்க செப்டம்பர் அக்டோபர்ல நீங்க வாங்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்கா கிடைக்கும். ஏன்னா குளிருக்கு ஏற்ற மாதிரி அவங்க நைட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் செப்டம்பர் அக்டோபர்ல வாங்குற நைட்டிஸ்லாம் திக்கா இருக்கு. இந்த ஏப்ரல் மே ஜூன்ல வாங்குற நைட்டிஸ்லாம் கொஞ்சம் தின்னாதான் இருக்கு. அண்ட் அண்ணா நகர்ல வந்து ரொம்ப ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மிங்க. லாஸ்ட் டைம் நான் இந்தியா வந்திருந்தப்போ அண்ணா நகர்ல வந்து இன்ஸ்டோர் ஓப்பன் பண்ணலைங்க. இந்த வாட்டி தான் வந்து, அதாவது நான் போனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி நான் அண்ணா நகர்ல ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன். பட் அந்த அளவு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லைங்க. நைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பண்டலும் நம்ம தான் கொடுத்து காட்டினாங்க. பட் இதுவே நீங்க டி நகர்ல போய் ஷாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 16 பண்டல் உங்களுக்கு வந்து எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் அடுத்தது வந்து இந்த மஸ்டர்ட் கலர் நைட்டி, இது வந்து 1049 மேபல் பிராண்ட்ன்றதுனால கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதே அளவு தின்னதா இருக்கு, அந்த அளவு திக்கா இல்லை. நான் ஃபர்ஸ்ட் காட்டின நைட்டி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு திக்கா இருக்காது. அதுக்கப்புறம் அந்த ரெட் நைட்டி தான், இதுக்கு மேலே வரப்போகிற நைட்டி தான் வந்து கொஞ்சம் திக்கா இருக்குங்க. இது எல்லாமே தின்னதாக இருக்குது. பட் மஸ்டர்ட் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பாவாடை போட்டு, அதாவது வின்ஸ்கர்ட் போட்டு தான் போடுற மாதிரி இருக்குது. அண்ட் யோக் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் நீங்கள் வந்து சல்வார் போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஃபீலும் வரும். நிறைய பேர் வந்து என்னோட நைட்டிஸே வந்து நீங்கள் சல்வாரா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க என்னோட நம்ம சேனல்ல. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரீன் கலர்ல பைனாப்பிள் பிரிண்ட் போட்டிருக்கு, லைட் கிரீன். அண்ட் யோக் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீன்லாம் வச்சு சூப்பராக இருக்கு, ரொம்பவே அழகா இருக்கு. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தின்னாதாங்க இருக்கு, எல்லாமே தின்னதான் இருக்கு. நடுவில் வந்து இந்த மிரர் ஒர்க்லாம் வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா 1045, அது 1049 சொல்லலைங்களா, இது 1045. 1045க்கு இது கொஞ்சம் ப்ரைஸி தாங்க சொல்லுவேன். மேபி இது 745, 800 அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் தின்னதாக இருக்கு, ப்ரைஸியாக தான் இருக்குது. அடுத்தது வந்து ரெட்னு சொல்லலைங்களா, ஆக்சுவலி இது ரெட் இல்லை, மரூன் கலரில் பிளாக் யோக். அண்ட் பார்க்குறதுக்கு இந்த பிரிண்ட், பிளாக் பிரிண்ட்லாம் வச்சு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இது கொஞ்சம் திக்காக இருக்குங்க கம்பேர்ட் டு எல்லா அதர் நைட்டிஸ்க்கு. இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அண்ட் லென்த் வைஸ் வந்து நான் கொஞ்சம் டால், 5'6"ங்க நான், 5'6"க்கும் 5'7"க்கும் நடுவில் இருக்கேன். ஸோ அதனால எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் போட்டு பார்த்து பாருங்கள், அங்கேயே உங்களுக்கு வந்து ட்ரையல் ரூமும் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இன்கேஸ் நீங்கள் 5'4"னா இது உங்களுக்கு வந்து கீழே அப்படியே புரள்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 1045 தான். ஒரு ஃபியூ நைட்டிஸ் வந்து 1000 ரேஞ்சில் இருக்குது, ஃபியூ நைட்டிஸ் வந்து 700 ரேஞ்சில் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் அண்ணா நகர் போகிறத விட கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மெனக்கட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்னும் அதிகமாக ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ டி நகர் போய் செக் பண்ணி பாருங்கள். புருஷவாக்கத்துலேயும் உங்களுக்கு வந்து அந்தளவு ஆப்ஷன்ஸ் இல்லை. நான் புருஷவாக்கமும் போய் செக் பண்ணி பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி, அந்தளவு ஆப்ஷன்ஸ் இல்லை. எனக்கு கடை ரொம்ப குட்டி கடைன்றதுனால இப்போ எப்படி இருக்குன்னு தெரியலைங்க. ஸோ அடுத்தது வந்து க்ரீன் கலரில் ஒரு நைட்டி, இதுவே 1045 தான். க்ரீன் அண்ட் நேவி ப்ளூ அண்ட் ஒயிட்லாம் வச்சு யோக் நல்லா இருக்குது. இதெல்லாம் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது, அது ஒன்று மட்டும்தான் நான் வந்து இந்த டைம் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா அங்கே கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா.
ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா இருக்குங்க. ஸோ நான் வாங்கின நைட்டிஸ்லாம் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நைட்டி வந்து டி நகரில் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் தான் இருக்கேன். போய் வாங்கினா கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஊரையும் அதுக்கப்புறம் நான் வாங்கின நைட்டிஸையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.